Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஹால் எஃபெக்ட் டிரான்ஸ்டியூசர் பற்றி படிக்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசருங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாவோ அல்லது வந்து வைஸ் வெர்சாவோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்படிப்பட்ட டிரான்ஸ்டியூசர் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூசர் சொல்லலாம். அதை மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்டியூசர்ஸ் நமக்கு வந்து இருக்குது இல்லையா? தெர்மோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹால் எஃபெக்ட் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹால் எஃபெக்ட் வந்து டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. பேசிக்கலாகவே வந்து ஹால் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்டியூசரில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஹால் எஃபெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த ஹால் எஃபெக்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் தான் நடக்கும். கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ்னாலே நமக்கு சொல்லவே வேண்டாம், மெட்டல்ஸ் தான் சொல்ல போகிறோம். பட் மெட்டல்ஸை பொறுத்த மட்டும் சில பல காரணங்களுக்காக அந்த மெட்டல்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க வந்து செமிகண்டக்டர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஏன் இந்த செமிகண்டக்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புரியும். ஓகேவா? ஸோ அந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து சென்ட்ரல் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சப்ளை செட்டப் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வோல்டேஜ் ஒரு ரெசிஸ்டிவ் அதாவது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளை கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னென்னு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு செமிகண்டக்டர், அதாவது ஒரு கண்டக்டிவ் மெட்டல் அப்படிங்கிறதுனால கரண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஃப்ளோவாக ட்ரை பண்ணும். கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுக்குறேன். அதாவது வந்து அதாவது வந்து கரண்ட் ஃப்ளோனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வரலாம், அது வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்லாம் வந்திருக்கலாம். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து டைரக்ட் கரண்ட் தான். நான் எக்ஸ்டர்னலாக பி அப்படிங்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் அந்த கண்டக்டர், அதாவது அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் நான் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன வேலை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை வந்து அதாவது வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். அதாவது எப்படி அப்படின்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு எட்ஜுக்கும் போயிடும். ஸோ தட் அந்த ரெண்டு இடத்துக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னங்கிறத நாம் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல மெஷர் பண்ணுற வோல்டேஜுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹால் எஃபெக்ட் வோல்டேஜ் அல்லது வந்து ஹால் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட வேல்யூ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் ஆஃப் த பிளேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ EH is equal to KH into IB/T. ஓகேவா? T வந்து திக்னஸ், I வந்து கரண்ட்டு, B வந்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட், KH அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹால் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஹால் கோஎஃபிஷியன்ட் வந்து செமிகண்டக்டரை பொறுத்த மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த KH அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக EH வந்து அதிகமாகிடுங்கிறதுனால செமிகண்டக்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த KH வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால மெட்டல்ஸை தவிர்த்துட்டு இந்த செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த சார்ஜஸ்லாம் எப்படி பிரிஞ்சு என்ன மாதிரி அக்குமுலேட் ஆகுது, அது எப்படி டிரான்ஸ்டியூசராக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ நீங்கள் பிக்சர் வந்து பார்க்குறீங்க. ஸோ கண்டக்டர் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதில் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஒரு சப்ளை நான் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மெட்டல் வந்து கண்டக்ட் பண்ணி ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அந்த மெட்டல் வழியாக. கரெக்டாக? இந்த கரண்ட் வந்து மெயினாக எதனால ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லணும்னா ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீகாம்பினேஷனாக வேற ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸாகவும் எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து வந்து என்ன ஆகும்னா வந்து கம்பைன் பண்ணி கரண்ட் வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அந்த மெட்டலில், அந்த கண்டக்டரில். ஓகேவா? ஸோ இது பேர் அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீகாம்பினேஷனால் வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து மெட்டல்ஸை பொறுத்த மட்டும் இப்படி இருக்குது. ஸோ திடீர்னு இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் நான் அந்த மெட்டலில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரே ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா பாசிட்டிவ் சார்ஜெலாம் இந்த மாதிரி ஒரு எட்ஜிலையும் நெகட்டிவ் சார்ஜெலாம் இந்த மாதிரி ஒரு எட்ஜிலையும் போய் நின்றுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி நிற்கிறது மூலமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோங்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஹென்ஸ் நமக்கு வோல்டேஜுங்கிறது வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்ன, EH, அதாவது வந்து ஹால் வோல்டேஜோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு வந்து கிடைக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கலாக வந்து மெட்டல்ஸ் வந்து நடந்துருக்கு, கண்டக்டர்ஸ் வந்து நடந்துருக்கு. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி வந்து EH வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு B அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ டிரான்ஸ்டியூசர் வந்து இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, வேறஸ் வந்து EHங்கிறது வோல்டேஜ், அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றுறதால இதை வந்து ஹால் எஃபெக்ட் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மெட்டல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, செமிகண்டக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ செமிகண்டக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதாவது செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து எப்போதுமே வந்து ஒரு பேரியர் வந்து கிரியேட் ஆகும். அது பேர் வந்து பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டன்ஷியல் பேரியரை பிரேக் பண்ணால் தான் நம்மளால் வந்து அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக வைக்க முடியும்.
பட் திடீர்னு ஒரு வேளை கரண்ட் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியாது. அதை கரெக்டாக கட் ஆஃப் ரீஜனில் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம அப்படியே கரண்ட் ஃப்ளோ போயிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ இதுக்கும் இல்லை வித்தியாசம் நீங்கள் வந்து அதிகமாக பார்க்க முடியும். என்ன அப்படின்னா இங்கே சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆகிறது அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ஹால் எஃபெக்ட் நடக்கக்கூடிய கண்டக்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் நடக்கக்கூடிய உள்ள டிஃபரன்ஸுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே சார்ஜஸ் அக்குமுலேஷன் வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்கிறதால காரணம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஹெச், அதாவது வந்து ஹால் கோஎஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜும் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். செமிகண்டக்டரை யூஸ் பண்ணுறாங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிரான்ஸ்டியூசராகவும் நம்ம வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசர்ஸாக இந்த ஹால் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பாய், சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.